இவ்வளவு பிரம்மாண்டமான காரியங்களை செய்கிற தேவன், அவர் படைக்கிறதில் மட்டும் பிரம்மாண்டமானவர் அல்ல, உனக்கு உதவி செய்வதிலும் பிரம்மாண்டமானவராக இருக்கிறார். அதை நீ பார்க்க வேண்டுமானால் உங்கள் கண்களை அவரிடத்திற்கு ஏறெடுத்து பார்க்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்கத்திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளையெல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. பாருங்கள் என்று சொல்லுகிற தெய்வம் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். பொதுவாக பார்ப்பது என்பது நமக்கு எதிரே இருக்கிற காரியத்தை பார்ப்போம், நமக்கு பக்கத்தில் இருக்கிற காரியத்தை பார்ப்போம், மிக நெருக்கமாக இருக்கிற காரியத்தை பார்ப்போம். ஏறெடுத்து பார்ப்பது என்பது சற்று தூரமான காரியங்களை அல்லது உனக்கு மேலே இருக்கிற காரியங்களை ஏறெடுத்து பார் என்பது. இந்த 40ஆம் அதிகாரத்தில் தான் யார் என்பதை பார்க்கும்படி தம்முடைய ஜனங்களை சற்று கண்களை ஏறெடுத்து நான் யார் என்பதை பார். பொதுவாக மற்ற கடவுள்களோடு மற்றவர்கள் எதை கடவுள் என்று நினைக்கிறார்களோ அதோடு ஒப்பிட்டு நாம் பார்க்கிறோம். அவங்களுக்கெல்லாம் அது கிடைக்கிது, எனக்கு ஆண்டவர் ஒன்றுமே செய்யலையே. அவங்கெல்லாம் வேற காரியத்தை கும்பிட்றாங்க, அவங்களுக்கெல்லாம் நடக்குது, எனக்கு நடக்கலையே. அப்போ நம்ம ஆண்டவர் செய்ய மாட்டாரா? அதாவது கொஞ்சம் கூட ஆண்டவருடைய தகுதிக்கு ஒத்து வராத காரியங்களோடு தேவனை ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தோடு தேவனை ஒப்பிட்டு பார்க்கிறோம். இதை செஞ்சா ஆண்டவர் எனக்கு நல்லவர், என்னுடைய பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா ஆண்டவர் எனக்கு நல்லவர். நம்முடைய பிரச்சனைகளை வைத்து நம்முடைய தேவைகளை வைத்து நாம் ஆண்டவரை எடை போடக்கூடாது. ஒரிஜினலாக அவர் யாருன்னு பார்க்கணும்னா உங்க கண்களை ஏறெடுத்து பார்க்கணும். அதைத்தான் இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து. போதும், நிறுத்தி வாசிப்போம். யாராவது எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? எனக்கு யார் உதவி செய்ய விரும்புறீங்க? கைத்துக்காடு. எனக்கு உதவி செய்யணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? யாராவது ஒருவர் எழுந்து போய் உங்க கையில ஒரு பிடி தண்ணீரை அள்ளி கொண்டு வாருங்கள். முடியுமா? தண்ணீரை உங்களால் கொண்டு வர முடியாது. ஏனென்றால் உங்கள் கையில தண்ணீரை அள்ளின உடனே அது வெளியே போய்விடும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ எதை செய்ய முடியாதோ அதை செய்கிற தேவன் அல்ல, நீ யோசித்து பார்க்க முடியாத காரியத்தை செய்கிறேன், தண்ணீரை அல்ல தண்ணீர்களை என்று சொல்லப்பட்டிருக்கு. தண்ணீர்கள் என்றால் முழு கடலும் சேர்ந்து கடல் தண்ணீர் என்று சொல்லப்படுகிறது. இந்து மகா சமுத்திரமா இருக்கட்டும், அரபிக்கடலா இருக்கட்டும், அது எந்த பசிபிக் கடலா இருக்கட்டும், எல்லா கடலும் சேர்ந்து கடல் தண்ணீர் என்றுதான் சொல்லுவார்கள். எத்தனை உலகத்தில் எத்தனை குளங்கள் இருந்தாலும் குளத்து தண்ணீர் என்று சொல்வார்கள். கிணற்று தண்ணீர், ஆற்று தண்ணீர், இப்படிப்பட்ட பல தண்ணீர் சேர்ந்தது தண்ணீர்கள் என்று அழைக்கப்படுகிறது. கடல் தண்ணீர், கிணற்று தண்ணீர், ஆற்று தண்ணீர், இப்படி ஆங்காங்கே இருக்கிற எல்லா தண்ணீர்களையும் சேர்த்து சொல்லுகிறார். இந்த உலகத்தில் எவ்வளவு தண்ணீர்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் என் ஒரு கைக்குள் அடக்க என்னால் முடியும். அப்படிப்பட்ட தேவன் நான் என்பதை ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். இதை நேற்றைக்கு பிள்ளைகளுக்கு நடத்தினேன். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா அப்படியே பக்கத்தில் பார்த்து என் பிரச்சனையை சந்திக்காட்டி அவர் பெரியவர் இல்லை, என் வியாதியை குணமாக்காட்டி அவர் பெரியவர் இல்லைன்ட்டு உங்கள் பிரச்சனைகளோடும் உங்கள் தேவைகளோடும் தேவனை ஒப்பிட்டு பார்த்து அவரை மட்டுப்படுத்த வேண்டாம். நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு பெரியவராக இருக்கார்.
தண்ணீர்களை தன்னுடைய கைப்பிடிக்குள்ள வைத்துக் கொள்ளுகிறாராம். தொடர்ந்து என்ன போட்டிருக்கு? வானங்களை ஜான் அளவாய் பிரமாணித்து. நேற்று தினத்துல 2 பசங்களை கூட்டிட்டு இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சேன். ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு, உன்னுடைய உடம்ப நீ அளந்து பாருங்க. யார் அளந்தது? யார்? நீ தானா? ரைட். ரேஷன் அளந்து பார்த்தான். அவன் கையில் அவனை அளக்கும் போது 8 ஜான் இருந்தான். அடுத்து யார் வந்தது? ஆண்டோ அளந்தா, ஒழுங்கா அளந்தா எத்தனை தான் வந்திருக்கும்? 8 தான். அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க கைக்கு எத்தனை ஜான்? உங்கள் உடம்பையே ஒரு ஜானுக்குள்ளே அடக்க முடியாது. உங்கள் உடம்பை ஒரு ஜானுக்குள்ள அடக்க முடியாது. 8 தடவை அளக்க வேண்டியிருக்கு. இந்த பில்டிங்கை அளக்கணும்னா ஜான் கணக்கில் அளக்க முடியாது, முழங்கணக்கில் அளக்க முடியாது, அது மீட்டர் கணக்கில் அளக்கணும். அப்போ நீளம் கூட கூட என்ன செய்யுது? நம்ம அளவு எப்படி பார்ப்போம்? மில்லி மீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், இப்படி இப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா? அடுத்து எப்படின்னா வருது? கிலோமீட்டர். இப்போ அமெரிக்காவுடைய அந்த எண்டு, இப்போ உலக மேப் எடுத்துங்க. இந்த சைடில் அமெரிக்காவுடைய எண்டு, கனடா இதெல்லாம் இருக்கு. அமெரிக்காவுடைய இந்த எண்டு, இந்த பக்கம் அப்படியே ஜப்பானுடைய எண்டு. இந்த 2 எண்டையும் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வானங்கள் இருக்கு, இதை நான் எதில் அளந்துடுறேன்? ஒரு ஜானுக்குள்ள என்னால் அடக்க முடியும்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரிய தேவன். அல்லேலூயா. இந்த அறிவு வரணும்னா கண்களை ஏறெடுத்து அவர் இருக்கிற வண்ணம் அவரை பார்க்க கற்றுக்கொள்ளணும். அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை அவர் இருக்கிற வண்ணமாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். இந்த ஜானளவாய் பிரமாணித்தாரே, இந்த கட்டிடத்துக்கு இதனுடைய நீளம் 90 அடி, அகலம் 25 அடி. வெளியே இந்த பக்கம் 2 விட்டுருக்கோம், இந்த பக்கம் 2 விட்டுருக்கோம். உள்கூடு கிட்டத்தட்ட 19.5 அடி. நம்ம சபையினுடைய அகலமே 19.5 அடி, நீட்டம் இருக்கிறது 90 அடி. இவ்வளவு இடத்துக்கு 12 தூண்களை வைத்திருக்கிறோம். 12 தூண்களை. இந்த கட்டடத்தை தாங்கி நிற்பது இந்த தூண்கள். இவ்வளவு அகலத்துக்கு தூண் போட்டா தான் இந்த காங்கிரீட்டை தாங்கும். தூணே இல்லாம காங்கிரீட் நீங்க போட முடியுமா பிரதர்? போட முடியாது. ஆனா அமெரிக்கா கண்டத்தினுடைய அந்த எண்டுல இருந்து இந்த ஆசியா கண்டத்தினுடைய இந்த எண்டு வரைக்கும் வானத்துக்கு எந்த தூணுமே இல்லாம ஆண்டவர் இந்த வானத்தை பரப்பி வச்சிருக்காரு. அதை எப்படி அளக்கிறாரு? என்ன பொறுத்தளவுக்கு ஒரு ஜான் தான். அடுத்து வாசிங்க. பூமியின் மண்ணை மரக்காலில், பூமியில அது எந்த இடத்துல இருந்தாலும், ஆத்து மணலோ மண்ணோ எதுவா இருந்தாலும் எல்லா மண்ணையும் அள்ளுனா அது எவ்வளவுதான் வருது? ஆண்டவருடைய மரக்கால்ல ஒரு மரக்கால் தான் வருது. அப்ப அவருடைய மரக்கால் எவ்வளவு பெருசு? நீங்க மரக்காலை கற்பனை பண்ணி பார்க்க கூடாது. அந்த அளவுக்கு செயல்படுகிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். அவ்வளவு பிரம்மாண்டமான பெரிய உருவம் உடையவள் அல்ல, அவ்வளவு பிரம்மாண்டமான வல்லமை படைத்தவர் நம்முடைய ஆண்டவர். தேவனா பார்க்க கற்றுக்கொள்ளணும். அடுத்து வாசிங்க. பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? யானைய தராசில நிறுக்க முடியாது. இன்னைக்கு இந்த எடை மேடை வந்ததுனால ஒருவேளை அளக்கலாம், நிறுக்கலாம். ஆனா ஊர்ல இருக்க எல்லா மலைகளையும் நீங்க பார்த்துருக்கீங்களா? வெளிநாடுகள்ல எவ்வளவு மலைகள் இருக்கு, மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அந்த மலைகளை எல்லாம் சொல்றாரு, நான் தராசுல நிறுத்துருவேன். இதெல்லாம் எதுக்கு சொல்றாரு தெரியுமா? உன்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத காரியங்களை சிம்பிளா செய்யற தேவன். உன்னால நினைச்சு பார்க்க முடியாத பிரம்மாண்டமான காரியங்களை மிக சிம்பிளா செய்யற தேவன் நானு. என்ன நீ இப்படி பார்க்கணும்னா நீ சுத்தி கீழே பார்க்காத, என்ன நோக்கிப்பா. நீ என்னை பார்க்க வேண்டுமானால் உன் கண்களை ஏறெடுத்து ஒரிஜினலா நான் எப்படி இருக்கேங்கிறத பாரு அப்படிங்கிறார். இதே அதிகாரத்துல 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர், அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருப்பதற்கான கூடாரமாக விரிக்கிறார். ஒரு டென்ட் போடணும். இப்ப நம்ம ஹிந்தி சர்வீஸ்க்கு வந்திருக்காங்க இல்லையா, அவங்க உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து இங்கே வந்தவங்க, அவர்களுக்கென்று இப்பொழுது ஹிந்தி சர்வீஸை வச்சுருக்கோம். அவங்களுடைய வீடு குடியிருக்கிறது எதில் குடியிருக்காங்க தெரியுமா? டென்ட்டில் குடியிருக்காங்க. போன வெள்ளிக்கிழமை இங்கேருந்து ஒரு குரூப் போய் 5 பேர் ஊழியத்துக்கு போயிட்டு வந்தாங்க. ஸோ மெல்லிய திரையாக விரித்து கூடாரமாக விரிக்கிறார்னா இந்த முழு பூமிக்கும் ஆண்டவர் ஒரு ஷெட்டு போட்டு வச்சிருக்கார். அல்லேலூயா. இவ்வளவு பிரம்மாண்டமான காரியங்களை செய்கிறவர் தேவன் சொல்றாரு, இவ்வளவு பெரியவரா நான் இருக்கிறேனே. 25ஆம் வசனத்தை வாசிங்க.
இப்படி இருக்க எப்படி இருக்க எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறவரானா இருக்க, உன்னால நினைச்சு பார்க்க முடியாத காரியங்களை செய்கிறவரானா இருக்க, நீ பிரமிக்கத்தக்கதான காரியத்தை செய்கிறவரா இருக்க, இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எனக்கு யாரை ஆண்டவர் சார், எனக்கு நிகர் யாரும் கிடையாது, யாரோடு என்ன ஒப்பிடாத. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் அப்படிப்பட்டவர், நான் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர். தேவனை குறித்த அறிவு இருக்கணும். இதைத்தான் பவுல் சொல்றாரு, தேவனை அறிகிற அறிவிலே வளருங்கள். தேவனை அறிகிற அறிவில வளரணும். சும்மா என் தேவைகளை சந்திக்கிறவரா மட்டும் நான் அவரை பார்க்க கூடாது. ஒரிஜினல் அவர் யாரு, உண்மையிலே அவருடைய தன்மை என்ன, அவர் எப்படிப்பட்டவர். தேவனை அறியத்தான் உங்கள் வாழ்க்கையில விசுவாசம் வரும். இப்படி பார்க்க அவர் உண்மையிலே இருக்கிறவர் யார், இப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு, இப்படிப்பட்டவராக என்னை பார்க்க வேண்டுமானா நீ உன் கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டாம். வானங்களுக்கு நேராக என்ன செய்யணும்? ஏறெடுத்து பார்க்க வேண்டும். ஆண்டவரை அறிகிற அறிவு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர். தாவீது சொல்றான், நீர் படைத்த நட்சத்திரங்களையும் வானத்தையும் சூரியனையும் இதெல்லாம் பார்க்கும் பொழுது மனிதனை நினைப்பதற்கு அவன் எம்மாத்திரம். அப்ப இதையெல்லாம் படைத்த தேவன், இதையெல்லாம் உருவாக்கின தேவன் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிறாரு. சும்மா சாதாரண காசு காரியத்திலேயோ மற்ற உங்க தேவைகள் காரியத்திலேயோ அவரை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அவர் ஒப்பிட முடியாத நல்லது. அதனாலதான் சாராள் நவராஜி அம்மா பாடினாங்க, நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா 10,000 நாவுகள் போதா, நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. இவ்வளவு பிரம்மாண்டமான தேவன் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு உதவி செய்வதற்கும் என்ன சொல்லுகிறார்? நீ கண்களை ஏறிட்டு பாரு என்றுதான் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவோமா? சங்கீதம் 121 அதிகாரம் 1வது வசனத்தை 2வது வசனத்தை வாசிக்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எங்க சொந்தக்காரர் எம்சியா இருக்காரு, அவர்கிட்ட பணம் நிறைய இருக்கு, அவர் தருவாரு. எங்க சொந்தக்கார எம்எல்ஏ, எங்க சொந்தக்கார மேனேஜரு, எங்க சொந்தக்கார கம்பெனி ஓனரு, அவர் தருவாருன்ட்டு இந்த பூமியில உயர்ந்த அந்தஸ்துள்ள ஜனங்களை ஏறெடுக்காதீங்க, ஏறெடுத்து பார்க்காதீங்க. உங்களுக்கு உதவி எங்க இருந்து வருமா? வானத்தையும் பூமியும். திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப யோசிச்சுமே, இவ்வளவு பிரம்மாண்டமான காரியங்களை செய்கிற தேவன், அவர் படைக்கிறதில் மட்டும் பிரம்மாண்டமானவர் அல்ல, உனக்கு உதவி செய்வதிலும் பிரம்மாண்டமானவராக இருக்கிறார். அதை நீ பார்க்க வேண்டுமானால் உங்கள் கண்களை அவரிடத்திற்கு ஏறெடுத்து பார்க்க வேண்டும். எவ்வளவு தேவை வந்தாலும் மனிதனை பார்ப்பதை விட்டுவிட்டு அவர்களை பார்க்கலாமா, இவர்களை பார்க்கலாமா, இவர்களை பார்க்கலாமா என்று நீ பக்கத்தில் பார்ப்பதை விட்டுவிட்டு கண்களை ஏறெடுத்து பார்த்தால் அங்கே இருந்து ஒத்தாசை வரும். ஆமென் சொல்லுவோமா? ஏதாவது ஒரு தேவை வந்தா உடனே யாரை பார்க்குறீங்க? யாரை பார்க்குறீங்க? தண்டல்காரன், வட்டிக்காரன், இருக்கவே இருக்கு நகை, உடனே என்ன செஞ்சலாம்? பேங்க்ல ஆண்டவர் உதவிக்கு வச்சிருக்காரு, வேணான்னு சொல்லலை நான். ஏன்னா ஆனால் முதல்ல அந்த எண்ணம் வரக்கூடாது. முதல்ல யாருக்கு இடம் கொடுக்கணும்? தேவனுக்கு இடம் கொடுக்கணும். நீங்க இருக்கிறத வச்சு சமாளிக்கிறான்னு இருக்கிறதையே பார்க்குற வரைக்கும் கர்த்தர் உதவி செய்ய மாட்டார். இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா விசுவாசம் போயிடும். கேட்டீங்களா? இப்போ பாருங்க, மோசேட்ட ஜனங்கள்லாம் அழுகிறாங்க. என்ன அழுகிறாங்க தெரியுமா? இறைச்சி இல்லை. மோசே பார்க்குறான், இறைச்சி எங்கேருந்து வரும்? அப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறான், எங்கேருந்து வரோம்? சுற்றி சுற்றி பார்க்குறான், எங்கே ஆட்கள்கிட்ட இல்லை. 3 நாளைக்கு இல்லை 30 நாளைக்கு தருவேன்னு சொல்றீங்களே, எங்கள்கிட்ட இருக்க ஆடு. அவன் கண்ணு எதை பார்க்குது? இருக்கிற ஆடு மாடுகளை பார்க்குது. இருக்கிற ஆடு மாடுகளை பார்த்து இதை வச்சாலும், இந்த நகை வச்சாலும், அந்த நகை வச்சாலும், இதை வச்சாலும், இதை விற்றாலும், அதை விற்றாலும், என்னத்தை விற்றாலும் நம்ம தேவை நிறைவாகாதே. நம்ம அப்படித்தானே கணக்கு போடுறோம். மோசே அப்படித்தான் கணக்கு போடுறோம். இதை எடுத்தாலும், அதை எடுத்தாலும், அதை எடுத்தாலும். 3 நாள் ஆண்டவர்கிட்ட சாப்பிடாம வசனத்தை கேட்குறாங்க.
சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லும் போது எங்கள்கிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுத்தாலும் 200 பணத்துக்கு வாங்கினாலும் போதாதே. நான் நினைக்கிறேன் அவங்க கையில் 200 பணம் வச்சிருந்துருப்பான்ட்டு. கையில் இருக்கிறது தான் பார்க்குறோம். கையில் இருக்கிறத பார்த்து 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 சோர்ந்து போயிடும். ஆண்டவர் சொன்னாரு, உன் கையை இப்போ ஏன்பா பார்க்குற? கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. ஏன்னா இந்த கை ஜான அளவா பிரமாணிக்கிற கை, மரக்காலால மண்ணை அளக்கிற கை, இந்த வானத்தை விரித்த கை, என்னுடைய கை குறுகி போகவே இல்லை. அப்ப நீ உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படணும்னா நீ எங்க கண்களை ஏறெடுக்க வேண்டும்? வானத்துக்கு நேராக உன் கண்களை ஏறெடுக்க வேண்டும். சங்கீதக்காரன் இன்னொரு சங்கீதத்தில் சொல்கிறான், ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கைகளை நோக்கி இருக்குமா போலவும், ஒரு வேலைக்காரியினுடைய கண்கள் எஜமாட்டியினுடைய கண்களை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. உங்கள் தேவைகளை சந்திக்க ஒரு தெய்வம் இருக்கும் பொழுது, யெகோவா ஈரே ஒருவர் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் மனிதனை நோக்கி பார்க்க வேண்டும்? அவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் உங்கள் தேவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். வானத்தையும் பூமியும் உடையவராகிய தேவனால் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஸ்தோத்திரம். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கலையா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்க கம்பெனி உங்களை ஆசீர்வதிக்கிறத விட என் கர்த்தர் ஆசீர்வதிப்பது மிக பெரிதா இருக்கும். இந்த கவர்மெண்ட் உங்களை ஆசீர்வதிக்கிறத விட என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பது பெரிதாக இருக்கும். உன் முதலாளி உன்னை ஆசீர்வதிப்பதை விட என் எஜமானாகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பது நிறைவாயிருக்கும் என்பதை மறந்து போய் விடாதீர்கள். கண்களை ஏறெடுத்து பாருங்கள். மோசே கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுதுதான் புரிந்து கொண்டார், நிறைய காடைகள் முழங்கால் அளவுக்கு அந்த பாளையத்தை சுத்திலும் நிறைஞ்சிருக்கு. அடிச்சு சாப்பிட்டு எவ்வளவு வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டாலும் மிச்சம் இருக்கும். ஆண்டவரை நோக்கி பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கும். ஆண்டவரை நோக்காம பார்த்தீங்கன்னா பிச்சு பிச்சு கொடுத்தாலும் பத்தாது. 5 அப்பம் 2 மீனை எப்படி சாப்பிட்டாங்க? கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டாங்களா? நம்ம வீட்டில் நான் அடிக்கடி சொல்ற உதாரணம், நம்ம வீட்டில் அம்மா 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருப்பாங்க, அரைப்படி அரிசி போட்டு ஆக்கியிருப்பாங்க. அன்னைக்கு பார்த்து 4 கெஸ்ட் வந்திருப்பாங்க. பிள்ளைகள், ஐயோ இந்த நேரத்தில் கெஸ்ட் வந்துட்டாங்களே, நேற்றுக்கு அம்மா கீரை வச்சுருந்தாங்க வந்திருக்கப்படாதா, நேற்றுக்கு அம்மா பருப்பு குழம்பு வச்சுருந்தாங்க வந்திருக்கப்படாதா, இன்றைக்கி சிக்கன் நல்லா தாராளமாக சாப்பிட்லான்னு நினைக்கும் போது வந்துட்டாங்க. அம்மா சொல்லுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிங்க, இருக்கிறத என்ன செய்யலாம், அட்ஜஸ்ட். நம்ம புத்தியை என்ன புத்தி? அட்ஜஸ்ட் பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தாராளமாக கூட என் கையிலிருந்து வந்துச்சுன்னா தாராளமாக வாங்க. அதிலே சொல்லுவோமா, என் கையிலிருந்து வருதுப்பா, நீ என் கையை பார்த்தேன்னா இது ஆசீர்வதிக்கிற கை. இந்த ஆசீர்வதிக்கிற கையில் கொடு. அது ஒரிஜினல் யாருடைய? 5 அப்பம் 2 மீன் உன்னுடையது. அது என் கைக்கு வந்தா உனக்கு திருப்தியா இருக்கும். என் கையில கொடுக்காம நீயே சாப்பிட்டேன்னா திருப்தியாவே இருக்காது. இன்னைக்கு நிறைய பேர் சம்பளத்தை வாங்கி ஆண்டவருக்கு கொடுக்காம என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் தனக்கே பத்த மாட்டேங்குது. ஆனா கர்த்தருக்கு கொடுக்கிறவங்கள பாருங்க, மீதம் எடுக்கும்படியா கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் கண்களை ஏறெடுத்து பார் அப்படின்னு மோசே பார்க்கறான். ஆஹா, நான் என் கையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், மக்களுடைய கையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், இப்ப ஆண்டவருடைய கையை பார்க்கும்போது தான் தெரியுது அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசி. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். போதும், ஈசாக்கை பலியிட சொன்னார் ஆண்டவர். ஈசாக்கை பலியிட போயிட்டான். இப்ப ஈசாக்கை பலியிடுவதற்காக நல்ல கவனிங்க, பலிபீடத்தை கட்டியாச்சு, கட்டைகளை அடுக்கியாச்சு, ஈசாக்கு கையை கட்டி மேலே போட்டாச்சு. இப்போ அடுத்து என்னது? மேலே எதுக்கு தெரியுமா பார்க்குறான்? ஆண்டவரே, உள்ளுக்குள்ள சந்தோஷம் இருக்கோ இல்லையோ, ஒரு வேற வழி இல்லாமல் அது ஆண்டவரே கேட்டீங்க, ஒரே பகனை கேட்டீங்களேப்பா, சரி பரவாயில்ல, நான் இவனை விட உங்களை தான் நேசிக்கிறேன் அப்படின்ட்டு அவரை நோக்கி கண்களை ஏறெடுத்து பார்த்தான் பாருங்க. பிள்ளை வெட்டும் போது ஆண்டவர் வெட்டாதன்ட்டார். ஆமீன் சொல்லுவோமா? பிள்ளை வெட்டாதப்பா அப்படின்னு சொன்ன உடனே கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். அதாவது அந்த கத்தி எடுத்து ஓங்கி குத்தும் போது யாரைத்தான் பார்ப்போம்? ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இங்கே குத்துவோமா, பிள்ளையை பார்த்து குத்துவோமா? அந்த பிள்ளைய பலியிடுன்னு சொல்ல நம்ம ஆண்டவர் நரபலி கேட்கிற தெய்வம் இல்லை, அவனை சோதிக்கிறார். உங்களுக்கு ரொம்ப நீங்க எதை நேசிக்கிறீங்களோ அதை கேட்டுருவார் ஆண்டவர். ஆமீன் சொல்லுவோமா? ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, என்ன செய்ய? பிள்ளைய பலியிடு. பலியிடுறக்க கத்திய ஓங்குறான் பாருங்க. அப்ப ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் கத்திய போடாதுன்னு சொன்னா எங்க பார்த்திருப்பான்? வானத்தை பார்த்திருப்பான். கண்களை ஏறெடுத்து பார்த்த போது வேதம் சொல்லுது, கண்களை ஏறெடுத்து பார்த்தான். வாசிங்க,
ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். எங்க கண்டான்? இதோ பின்னாக, இதோ பின்னாக, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். நல்ல கவனிங்க, என்ன கவனிங்க. இப்ப முன்னாடி பார்த்து ஆண்டவரை பார்க்கறான், பிள்ளைய பார்க்கறான். ஆண்டவர் சொன்னதை செய்யறான். இவன் பின்னாடி எல்லாம் திரும்பி ஒன்னும் பார்க்கல. ஏன்னா வந்தான், நான் பிள்ளைய பலியிட போறேன்னு சொல்ல, ஆண்டவருக்கு பலியிட்டு வர போறோன்னு விசுவாச வார்த்தை சொல்லிட்டான். இப்ப அவன் பின் திரும்பி பார்க்கவில்லை, முன்னோக்கி ஆண்டவரை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். ஏன் தெரியுமா? அவன் தூரத்தில் இருக்கும் போதே தன் கண்களை ஏறெடுத்து கர்த்தர் தனக்கு குறித்த இடத்தை பார்த்தான். ஆமென். தன் கண்களை ஏறெடுத்து கர்த்தர் குறித்த இடத்துக்கு பார்த்தான். அந்த மலைக்கு வந்தான். இப்ப பிள்ளையெல்லாம் அடிக்கிட்டான். ஆண்டவரை பார்த்து சொல்லிப்பா, ஆண்டவரே நீங்க கேட்டீங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுக்கிறான். இப்ப ஆண்டவர் மறுபடியும் சத்தம் போறாரு, ஏ பிள்ளைய கொல்லாதப்பா, நீ உன் பிள்ளைய விட என்ன நேசிக்கிறேங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உன் பிள்ளைய கொல்லாத அப்படின்னு சொன்ன உடனே பின்னாக ஆட்டுக்கடா இருந்தது எப்படி தெரிஞ்சிருக்கும்? அந்த ஆடு எப்படி கத்திருக்கும்? ஆடெல்லாம் கத்துங்க பார்க்கலாம். நேற்றுக்கு பிள்ளைங்க கொஞ்சம் பேர் ஆடு மாதிரி கத்துனாங்க ஒரு கேம்ல. சரி, எனக்கு பின்னாடி என்ன செய்யும்? அது வரைக்கும் சத்தம் போடாத ஆடு ஏன் அப்ப சத்தம் போடுது? அது பின்னாடி எப்படி இருக்குதான்? சிக்கிக்கிட்டுருச்சான். தேவ பிள்ளைய, நீ கர்த்தரை பார்த்து, கர்த்தரை முன்னோக்கி பார்த்து, கர்த்தரை ஏறெடுத்து பார்ப்பாயானா உன் தேவைகள் உனக்கு பின்பாகவே இருக்கும். நீ பின்னோக்கி பார்த்து ஆண்டவரை விட்டுட்டு பணம் 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 பணம்னு ஓடுனேன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கும். அது முதல்ல சத்தம் போட்டு இருந்துச்சுன்னா ஆபிரகாமுக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. ஓஹா, பிள்ளைய பலியிட தேவையில்லை, ஒரு ஆடு தயாரா இருக்கு. கடைசி வரைக்கும் உனக்கு வச்சிருக்கதை காட்ட மாட்டாரு. நீ கீழ்ப்படிஞ்சனா அடுத்த நிமிஷம் கர்த்தர் உனக்கு வச்சிருக்கதை காட்டுவார். இன்னைக்கு நிறைய பேர் கீழ்ப்படுகிறது இல்லை. காலையில எழுந்திரிச்சு ஜெபம் பண்ண மாட்டேன், சபைக்கு வர மாட்டேன், ஊழியம் செய்ய மாட்டேன். நீ கீழ்ப்படியாத வரைக்கும் அந்த ஆடு கத்தாது. உன் தேவை எங்க இருக்குன்னு தெரியாது. நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பார், அடுத்த வினாடியில ஒரு சத்தம் கேட்கும், உன் தேவைகள் சிக்கிக்கிட்டு இருக்கும். அந்த ஆடு மட்டும் சிக்காம இருந்துருச்சுன்னா அந்த ஆட்டுடைய சத்தத்தை கேட்டு 100 வயசு தாத்தா ஓடி இருப்பாரு, அந்த ஆடு இன்னொரு பக்கம் ஓடி இருக்கும். மலை ஏரியா, அதையும் கவனிச்சுங்க, மோரியா மலை. அந்த மலையில அந்த ஆடு ஓடும் போது இவரும் ஓடியை பிடிச்சி விளையாண்டாருன்னா சரிக்கு கீழே விழ வேண்டியதான். அவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும். இதனாலதான் அந்த ஆடை என் பிள்ளை ஈஸியா பிடிக்கணுங்கிறதுக்காக அதை என்ன செஞ்சிட்டாரு? உங்கள் தேவை எங்கோ சிக்கிக்கிட்டு இருக்கு, உங்க கையை விட்டு ஓடிடவே ஓடாது. காலையில முதல் ஆராதனையில சொன்னேன், இந்த இடம் நமக்காக சிக்கிக்கிட்டு இருக்கு. ஆமீன் சொல்லுவோமா? எங்கேயும் போயிடாது. தேவ பிள்ளைய, உன்னுடைய தேவை, உன்னுடைய ஆசீர்வாதம் எங்கேயோ இல்லை, ஏதோ ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டு இருக்கு. அது உன்னை விட்டு போகாது. நீ செய்ய வேண்டியது என்ன? உன் தேவனை நோக்கி பார், உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர் சொல்ற காரியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. பக்கத்துல பின்பாக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் அப்படி பின்னாடி திரும்பி பார்த்து இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். பணத்து பின்னாடி, சொத்து சுகத்துக்கு பின்னாடி போகாதீங்க, இயேசுக்கு பின்னாடி வாங்க, எல்லாம் உங்க பின்னாடி வரும். ஆமென் சொல்லுவோமா? முதலாவது உன் தேவன் யார் என்பதை பார்ப்பதற்கு நீங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக உங்கள் தேவைகளை பெற்றுக் கொள்வதற்கு தேவனிடத்தில் கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக தேவனுடைய ராஜ்யம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். போதும். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். முதலாவது ஏறெடுத்து பார் என்று சொன்னார். இப்ப எப்படி பார்க்க சொல்றாரு? கவனிங்க, எப்படி பார்க்க சொல்றாரு? அப்படி சுத்திலும் பாருங்க. நீங்க அப்படி சுத்திலும் பாருங்க. முன்னாடி பார்த்தா உங்களுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் தெரியும். சுற்றிலும் பார்த்தா எல்லா இடத்துல இருக்குது. எதுக்கு சொல்றாரு? நீ சுற்றிலும் பார்த்தா சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் ஏகமாய் உன்னிடத்துக்கு வருவார்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப எதுக்கு இயேசு கண்களை ஏறெடுத்து பார்க்க சொல்றாரு? எதுக்கு? சத்தமா சொல்லுங்க. அறுப்புக்கு. எதுக்கு? அறுப்புக்கு. அறுப்புன்னா என்னதுங்க? அறுப்புன்னா என்னது? ஆண்டவர் என்ன கோதுமை இருக்கிறது சொல்றாரா, நெல் இருக்கிறது சொல்றாரா? இல்ல,
ஒரு கூட்ட ஜனம் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறார்களே, அவர்களை அறுத்து கொண்டு வருவது போல, ஒரு நெற்கதிரை அறுத்து களஞ்சியத்துக்கு கொண்டு வருவது போல கொண்டு வர வேண்டும். உன் கண்களை உனக்காக நீ ஏறெடுத்து பார்த்தது போதும், அதே கண்களை சுற்றிலும் ஏறெடுத்து பார். ஆமென் சொல்லுவோமா? இதுதான் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. என் தேவைக்காக நான் தேவனை பார்ப்பேன், என் பிரச்சனைக்காக நான் தேவனை பார்ப்பேன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் ராஜ்யத்துக்காக நீ சுற்றிலும் பார்க்க வேண்டும். யோவான் 10:16. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல். இப்ப ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றாரு? சொல்லுங்க, யாரை பார்த்து சொல்றாரு? சீஷர்களை பார்த்து சொல்றாரு. அவருக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஒரு கூட்டம். தனக்கு முன்னாடி தன்னை தேடி வந்த கூட்டத்தை ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? தொழுவமா பார்க்கிறாரு. தொழுவம் என்றால் சபை. ஆடுகள் இருக்க இடம் என்னது? சபை. இப்ப ஆண்டவர் தன்னை தேடி வந்த ஜனங்கள், தன்னை நம்பி வந்த ஜனங்கள், நம்மை நாடி வந்த ஜனங்கள், இவர்கள்லாம் தனக்கு முன்னாடி இருக்கும்போது சொல்றாரு, இந்த தொழுவம் என்று அவர் இருக்கிற இடத்தில் அவரை சுற்றில் இருக்கிற ஜனங்களை பார்த்து, அவரை தேடி வந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். இப்ப நமக்கு தொழுவம் எது? சொல்லுங்க, சபை. இப்ப ஆண்டவர் இந்த இடத்துல இருந்து உங்கள்கிட்ட பேசின என்ன சொல்லுவாரு? இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாத வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, போய் பார்த்துட்டு வா, வருதா பாருன்னு சொல்ல. ஆண்டவருக்கு திட்டமா தெரியும், இங்க இருக்கிறத விட இன்னும் நிறைய ஆடுகள் வெளியே இருக்குன்னு சொல்லி. ஒரு அலையிலே சொல்லுவோமா? அவைகளை என்ன செய்ய வேண்டும்? கொண்டு வர வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். அவைகளை கொண்டு வர வேண்டும். அவைகள் சொல்லுங்க, அவைகள் என் சத்தத்துக்கு. நம்ம என்ன சொல்லுவோம்? பாஸ்டர் சொன்னா கேட்க மாட்டாங்க பாஸ்டர், அந்த ஜனம் நம்மளே முத்திர குத்திரோம், அவங்க கேட்க மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க, வரமாட்டாங்கன்னு சொல்லி நீங்களே நெகட்டிவா பேசி பேசி தான் இன்னைக்கு தொழுவத்துக்கு வெளியே இருக்க ஆடுகள் உள்ளே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப உங்களுடைய வேலை என்ன? கண்களை எங்க போய் பார்க்கணும்? சுற்றிலும் ஏறெடுத்துப்பா, சுற்றிலும் ஏறெடுத்துப்பா. ஏன்? அங்கே ஒரு கூட்ட மக்கள் நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், பாவத்திலிருந்து விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் ஆண்டவர் சொல்றாரு, அவங்கள கொண்டு வரணும். அப்பொழுது என்ன செய்யும்? அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சபையில பார்க்கிறாரு, உனக்காக நீ ஏறெடுத்து பார்க்கிறாயே, இந்த தொழுவத்தில் உள்ளாத வேற ஆடுகள். இந்த இடம் காலியா இருக்கு. முதல் ஆராதனையில கொஞ்சம் இடம் காலியா இருந்துச்சு. இப்ப ரெண்டாவது ஆராதனையில அதை விட கொஞ்சம் இடம் காலியா இருக்கு. ஆட்கள் இங்க நிறைய இருக்குங்க. ஸோ ஆண்டவருடைய கண்கள் இங்கே இருக்கிறவர்களில் சந்தோஷப்பட்டாலும் அவருடைய உள்ள எங்க துடிக்க தெரியுமா? தொழுவத்தில். யார் கூட்டிட்டு வரணும்? யார் கூட்டிட்டு வரணும்? அதுக்கு தான் சீஷர்களை 2 பேர் அனுப்புனார். இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய கார்லையும் 5 பேர் போங்க, 4 பேர் போங்கன்னு ஏன் அனுப்புறோம் தெரியுமா? சபையில் பாஸ்டருடைய வேலை அல்ல, அது சிஸ்டருடைய வேலை அல்ல, எஜமானுடைய வேலை. கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அவைகளை கூட்டிட்டு வரணும்னா நல்ல கவனிங்க, அவர்களை கூட்டிட்டு வந்தா காலையில எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னு தெரியாது. இப்ப வர்ற இந்த ஹிந்தி ஆராதனைக்கு வரக்கூடிய இந்த ஹிந்தி மக்களுக்காக காலையில 7 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 2 சகோதரர்கள் வந்து அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடை காலையிலேயே சமைச்சு வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு மறுபடியும் ஆராதனைக்கு வந்தாங்க. இதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்காக நேரங்காலம் பார்க்காம வேலை செய்யணும். ஆமீன் சொல்லுவோமா? அவங்க காலையில வந்து ஆராதிச்சுட்டு முதல் ஆராதனையில இருந்து இப்ப 2வது ஆராதனையில இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. நான் என் ஆண்டவருக்காக கண்களை ஏறெடுத்து பார்க்க வேணுமானா என் நேரம், என் எனர்ஜி, என் பணம் எல்லாவற்றையும் நான் என்ன செய்யணும்? செலவழித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நாம் செலவழிப்பது நமக்கு வருமானமே தவிர அது செலவு கிடையாது. நீங்க ஹோட்டல்ல செலவழிக்கிறது செலவு, நீங்கள் துணிக்கடையில செலவழிக்கிறது செலவு, நீங்கள் நகைக்கடையில செலவழிக்கிறது செலவு, நீங்கள் வேறு எங்கு செலவழித்தாலும் அது செலவு. ஆனால் என் தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் செலவழிப்பீர்கள் என்றால் அது செலவல்ல, உங்கள் வருமானத்துக்கான மூலதனம் அதுதான். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக செலவழிக்கிறத நம்ம கணக்கு பார்க்க கூடாது. அல்லேலூயா. பாஸ்டர் எங்க சுற்றிலும் ஏறெடுத்து பார்ப்பது? உங்களுக்கு இடத்தை வைத்திருக்கிறார். சுற்றிலும் பார் என்றால் சுற்றிலும் ஜனங்கள் இருக்கிறார்கள். முதலாவது நான் எங்கே பார்க்க வேண்டும்?
உங்க வீட்டை பாருங்க, உங்க வீட்டை பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40 42 வரைக்கும் வாசிங்க. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்ற அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இப்ப யாரை கூட்டிட்டு வந்தது? அந்திரேயா யாரை கூட்டிட்டு வந்தான்? சொல்லுங்களேன். என்ன தூங்குறீங்களா? என்ன ஒரு மாதிரி மயக்கம் ஆயிட்டீங்களா? இல்ல கண்களை ஏறெடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க. யாரை கூட்டிட்டு வந்தது? அந்திரேயா யாரை கூட்டிட்டு வந்தான்? சகோதரனாகிய பேதுருவை. அப்ப ஆண்டவருடைய ராஜ்யத்திலே தொழுவத்தில் இல்லாத ஆடு முதல்ல எங்க இருக்கு? இன்னும் ரட்சிக்கப்படாத அவன் குடும்பத்தில் இருக்கிற மெம்பர்ஸ், அவங்கள முதல்ல பார்க்கணும். நம்ம ஊர் உலகமெல்லாம் சுத்தி ஊழியம் செஞ்சுட்டு நம்ம குடும்பத்துல ரட்சிக்கப்படாம இருக்காங்களே, அவங்கள யார் ரட்சிப்புள்ள நடத்துவது? நான் சொன்னா கேட்க மாட்டாங்க பாஸ்டர். ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க தெரியுமா? நீ அவங்கள விட வித்தியாசமா வாழ்ந்து காட்டல. அவங்கள விட நீ மேன்மையாக அபிஷேகத்தை பெற்று ஆண்டவருடைய அழைப்பை பெற்று நீ மேன்மையானவன்கிற எண்ணத்தோடு வாழ்கிறோம். அந்த மேன்மையான வாழ்க்கை அவங்க இன்னும் பார்க்கல. ஆமீன் சொல்லுவோமா? உங்க சொந்தக்காரர், உங்க கூட பிறந்தவங்க உங்க வாழ்க்கையில வந்த மாற்றத்தை பார்க்கணும். உங்க மனைவி உங்க வாழ்க்கையில வந்த மாற்றத்தை பார்க்கணும். சர்ச்சுக்கு வர்றதோட நின்றக்கூடாது. உங்க குடும்பத்துல என்ன செய்யணும்? மாற்றத்தை பார்க்கணும். ஆண்டவர் சொல்லாரு, உன் குடும்பத்திலே இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க இருக்காங்களேப்பா, உன் கண்களை ஏறெடுத்துப்பார். உன் குடும்பத்துல ரட்சிக்கப்படாம இருக்காங்களே, அவங்கள நீ கொண்டு வரலாம் அல்லவா? சொந்த குடும்பத்தில் உள்ள சகோதரனை பார்த்து இயேசுட்ட கூட்டிட்டு ஆண்டவர் சொன்னார், அவைகளை கொண்டு வர வேண்டும். இந்த தொழுவத்தில் இல்லாத ஆடுகளை என்ன செய்யணுமா? அவற்றை கொண்டு வர. எங்க கொண்டு வரணும்? தொழுவத்துக்கு கொண்டு வரணும். இன்னைக்கு நிறைய பேர் எங்க கூட்டிட்டு போறோமா? அந்த பிரதர் வல்லமையா பிரசங்கம் பண்ணுவாரு, வா போலாமா? ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு அந்த பிரதர் கூட்டம், இந்த பிரதர் கூட்டம், எங்கெங்கேயோ கூட்டு போற கூட்டங்கள் வெளியே இருக்கு. இங்க அப்படி யாராவது கூட்டு போனா சும்மா விட மாட்டேன். சும்மா விட மாட்டேன்னு என்ன அர்த்தம்? ஊழியம் ஒண்ணுமே கொடுக்காம சும்மா வந்துட்டு போங்க, அதான் உங்களுக்கு லாயக்குமே. சபையில் அப்படி ஒரு ஊழியம் செய்யவே முடியாது. ஆண்டவருடைய வேலை கண்ட கூட்டங்களுக்கு ஆட்களை கூட்டிட்டு போறதில்ல, ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையில கொண்டு வந்து சேர்க்கிறார். சபையில கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்போ உங்களுடைய வேலை என்னது? சபையில கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, தொழுவத்துக்கு கொண்டு வரணும். சொல்லுங்க பார்க்கலாம். தொழுவத்துக்கு கொண்டு வரணும். இப்ப சகோதரனை யார்கிட்ட கூட்டிட்டு வந்தான்? இயேசு மேய்ப்பன். மேய்ப்பருக்கு இடத்துல ஆடுகள் வரும், அதுக்கு பேர் என்னது? தொழுவம். இயேசுட்ட கூட்டிட்டு வந்துட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, ஆஹா அந்திரேயா. இன்னைக்கு அந்திரேயா ஊழியம் செய்யக்கூடிய ஆட்கள் தேவை. அந்திரேயா ஊழியம்னா என்ன ஊழியம்? தன் சொந்த குடும்பத்தை இரட்சிப்புக்குள் நடத்தக்கூடிய ஊழியம். இரண்டாவதாக அதே 1ஆம் அதிகாரத்துல 45 47 வரைக்கும் வாசிங்க. பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளையும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். நல்ல கவனிங்க. நாத்தான்வேல் இயேசுவிடத்தில் வர அந்த நாத்தான்வேலை கூட்டிட்டு இயேசுட்ட வந்தது யாரு? பிலிப்புக்கும் நாத்தான்வேலுக்கு என்ன உறவு? நண்பர்கள். சொல்லுங்க பார்க்கலாம். பிலிப்பு நாத்தான்வேல் யாரு? ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல அந்திரேயா தன் சகோதரனை, உடன் பிறந்தவனை கூட்டிக் கொண்டு வந்தான். ஆனால் பிலிப்பு யாரை கூட்டு வரான்? எத்தனை பேருக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்க? கைது காட்டுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்களா? அந்த ஃப்ரெண்டெல்லாம் கர்த்தர் பார்க்குறாரு. எப்படி தெரியுமா பார்க்குறாரு? உன்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்தின காரணம் உன் ஃப்ரெண்டெல்லாம் நீ ரட்சிப்புக்குள்ளே நடத்த வேண்டாம். இன்னைக்கு ஏன் தெரியுமா நம்மளால ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வர முடியல? அங்கே போனோமே அவங்கள மாதிரி மாறிடுறோம். அங்கே போனோமே நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்கே வந்து பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், அங்கே மச்சி நல்லா இருக்கியா, அந்த ஸ்லாங் மாறிடுது. நீ அவனை போல மாறுறதுனால அவனை நீ கூட்டிகிட்டு வர முடியாது. எத்தனை பேர் ஆமான்னு ஒத்துக்கிறீங்க? நீ உன் நண்பர்களிடத்தில் போகும் பொழுது, மற்ற இடத்துல போகும் பொழுது நீ மாற்றப்பட்ட வாழ்க்கை உள்ளவன் என்பதை காட்டினால் அவர்கள் உன் மாற்றப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் நம்பி இவனை போல நம்மளும் மாறணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வருவாங்க. இப்போ பிலிப்பு சொன்ன உடனே வர்றான். ஏன் போய் என்ன சொன்னா? நாங்கள் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அனுபவம்.
இயேசுவோடு இருக்கிற அனுபவம். உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவோடு இருக்கிற அனுபவம் தான் ஆத்மாக்களை கொண்டு வருமே தவிர, இயேசுவை பற்றி தெரிஞ்சதை போய் சொன்னீங்கன்னா கூட்டிகிட்டு வரவே முடியாது. இயேசுடைய வாழ்க்கை அனுபவம். ஒரு சுகவீனமான ஆளை போய் பார்க்கும்போது, நான் சுகவீனமாக இருந்தேன், இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார். நான் கண்ணீரில் இருந்தேன், கர்த்தர் என் கண்ணீரை தொடச்சார். நான் பிரச்சனையில் இருந்தேன், கர்த்தர் என் பிரச்சனையை மாற்றினார். ஆண்டவருக்கு உங்களுக்கு இருக்கிற தொடர்பு, அந்த உறவு தான் மற்றவர்களை அழைத்து கொண்டு வருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஸோ ரெண்டாவது யாரை கூட்டிகிட்டு வரணும்? அதைத்தான் சொல்லுவார், சுற்றிலும் பாருங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உன் குடும்பத்தை மட்டும்தான் பார்ப்பேன். இப்படி குடும்பத்தை பார்த்துட்டு அடுத்து இப்படி திரும்பி பாரு, அங்கே யார் இருக்கா? அவனுடைய நெருங்கிய நண்பர்கள், சிநேகிதிகள். அவங்களோட நான் காலையில் ஆராதனையில் சொன்னேன், ஒரு ஃப்ரெண்டோட போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, சந்தோஷமா இருக்குல்ல? அந்த ஃப்ரெண்டை ஆதாயப்படுத்தி அந்த ஃப்ரெண்டும் நீயும் ஒன்னா கர்த்தருடைய பந்தியில வந்து உட்கார்ந்தா என் ஆண்டவருக்கு சந்தோஷமா இருக்கு. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் இன்னைக்கு பார்க்கிறாரு, இந்த தொழுவத்தில் இல்லாத வேற ஆடுகளை கொண்டு வரணும். அதுக்கு உங்களை தான் எதிர்பார்த்திருக்கிறார். உங்களை விட்டா வேற ஆளே கிடையாது அவருக்கு. உங்களை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உன்னுடைய நண்பர்கள், யோசிங்க, எந்த நண்பர்கிட்ட சொல்லலாம்? எடுத்தோடனே இயேசுதான் மெய்யான தெய்வம் வந்துரு அப்படின்னு அவன் ஏன் தெய்வமா, அப்புறம் 2 பேரும் சண்டை போட வேண்டியிருக்கும். உங்க வாழ்க்கை பேசணும். உங்க வார்த்தையில இடையில ஆண்டவர் செய்த நன்மைகள், அவருடைய வசனங்கள் சொல்ல சொல்ல அவங்களுக்கு ஆசை வரும். நாங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், வரணும். இது மெஸ்மரிசம் கிடையாது, மதம் மாத்துறது கிடையாது, அவனை ஏமாத்தி கூட்டு வர. இதுதான் சத்தியம். உங்க வாழ்க்கை முதல்ல மாறணும். இந்த வசனத்தின்படி உங்க வாழ்க்கை வரணும். அப்படி வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஆத்துமாக்களை குறித்த பாரம் வரும். அவங்கள்ட்ட நீங்க போய் சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வாங்க. ஆமீன் சொல்லுவோமா? பிள்ளை கவனிங்க, அவைகளை என்னிடத்துக்கு கொண்டு வரும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். இப்ப நீங்க போய் பேசும் போதுல உங்களுக்குள்ள இருந்து யார் பேசணும்? பரிசுத்த ஆவியானவர் பேசணும். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பேசுகிறார். அப்ப நீங்க போய் சொந்த கதையை போட்டு சலன்னு கேட்கிறவன அறுத்து குமிச்சிடக்கூடாது. உங்க சொந்த கதை, சோக கதை, அந்த கதை, இந்த கதை, போன கதை, வந்த கதை, அந்த கதையெல்லாம் சொல்லி கேட்கிறவங்களை சலிச்சு போக வைக்க கூடாது. முதல்ல ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடிய சான்ஸ் எனக்கு கிடைச்சிது. ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கடகடன்னு சொல்லி முடிச்சுட்டு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு, அவனுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியாம எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு நல்லா சுவிசேஷம் சொல்லணும்னு நான் நினைச்சுக்கிட்டேன். வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எவ்வளவு முட்டாள்தனம் அன்னைக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவாங்க கடன்னு. சுவிசேஷம் சொல்லணும்னா முதல்ல அவங்கள பேச விடணும். அவங்க தேவை என்ன, அவங்க பிரச்சனை என்ன, அவங்க போராட்டம் என்ன, அதுக்கு பைபிள்ல என்ன போட்டிருக்கு, ஆண்டவர் எப்படி உதவி செய்கிறார், அதை அவர்களுக்கு என்ன செய்யணும், சொல்லணும். ஸோ ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, உன் மனசை எனக்கு கொடுத்துருந்தா நீ பேசுறதுக்கு பதிலாக உனக்குள்ள இருந்து நான் பேசுவேன். நான் பேசுனா என் சத்தத்துக்கு அது செவி கொடுக்கும். அல்லேலூயா. நீயே பேசக்கூடாது. நீ போய் உட்காந்து இப்போ கேர்சல் நடத்த போறீங்க, பரவாயில்ல இன்னைக்கு சமாளிச்சிடலாம், இந்த கதையை சொல்லிடலாம், நீங்க பேசுறீங்க. ஆனா உட்காந்து தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரே நீங்க பேசுங்கன்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்துருன்னா ஆவியானவர் பேசுவார். ஆவியானவர் சத்தத்துக்கு அவங்க செவி கொடுத்து தான் ஆகணும். நான் வந்தமே 4 வசனத்தை பெரட்டிட்டு இங்க வந்து நின்று பேசணும்னா ஒன்றும் நடக்காது. இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஆவியானவர்கிட்ட ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே நீங்கள் கொடுத்த வார்த்தையை யார் தான் பேசணும், நீங்கள் தான்ப்பா பேசணும். அப்போ ஆவியானவர் பேசினாருன்னா ஜனங்கள் செவி கொடுக்குறாங்க. 2வது யாரை பார்க்கணும்? நண்பர்களை பார்க்கணும். 3வதாக அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். இப்ப கொர்நேலியுன்னு சொல்லக்கூடிய 100க்கு அதிபதி, ஒரு பெரிய இராணுவத்துல முக்கியமான பதவியில் இருந்தவன். அவனுக்கு ஆண்டவர் தரிசனமா, எப்பா நீ நல்லா தான தர்மம் பண்ற, நல்லா அன்பா இருக்க, எல்லாருக்கும் தான தர்மம் எல்லாம் பண்ற, உன்னுடைய ஜெபம் எல்லாம் என்கிட்ட வந்து எட்டிருச்சு, ஆனா நீ இன்னும் கொஞ்சம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. என் ஊழியக்காரன் யோப்பா பட்டணத்துல பேதுருன்னு ஒருத்தர் இருக்கான், அவனை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு முதல்ல செசரியால இருந்து ஆள் அனுப்புறான். ஆளை அனுப்பிட்டு பேதுரு வர்றதுக்குள்ள யாரை கூட்டி வச்சுட்டான்? சொந்தக்காரவங்க. சொல்லுங்க, உறவின் முறைன்னு என்னது? சொந்தக்காரவங்க. இப்ப சத்தமா சொல்லுங்க, யாரை கூட்டு வரணும்? முதல்ல யாரை கூப்பிடணும்? முதல்ல கண்களை ஆண்டவருக்காக ஏறெடுத்துவாங்க. சுத்திலும் பாக்குறோம்ல, முதல்ல உங்க வீட்டை பாருங்க. சொல்லுங்க, முதல்ல எதை பார்க்கணும்? உடன் பிறந்தவர்கள், அடுத்து நண்பர்கள், இன்னும் கொஞ்சம் அப்படி கண்களை ஏறெடுத்து பார்த்தா அதுக்கப்புறம் யார் இருக்கா? சொந்தக்காரங்க. எத்தனை பேருக்கு இந்த ஊர்ல சொந்தக்காரங்க இருக்காங்க?
அவங்களை குறித்து என் தேவனுக்கு நோக்கம் உண்டு. அவர்களையும் கொண்டு வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ எங்கே போய் நான் கூட்டிகிட்டு வர்றது? எங்கேயும் இல்லை. முன்ன பின்ன தெரிய ஆள்கிட்ட சொன்னால் நான் கண்ணாமட்டையில் போட்டுருவான், போடா மதமாத்தவா வந்துன்ட்டு. ஆனால் உங்களை தெரிந்த உங்கள் சொந்தங்களுக்கு உங்கள் வாழ்க்கை தெரியும், முந்தின வாழ்க்கை தெரியும், பிந்தின வாழ்க்கை தெரியும், உங்கள் நம்பிக்கை தெரியும். நீங்கள் போய் சொல்லும் பொழுது அவர்கள் செவி கொடுப்பார்கள். இந்த உறவின் முறையாரெல்லாம் கூப்பிடும் போதுல என்ன சொல்லி கூப்பிட்டான்னு தெரியாது. ஆனால் வந்தாங்க பாருங்க, வந்த உடனே ஆவியானவர் எல்லார் மேலே இறங்கிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உங்கள் நிமித்தம் நீங்கள் அழைக்கிற சொந்த பந்தங்களை கர்த்தர் நிரப்புவார். உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிங்கன்னா சர்ச்சில் இருக்க ஆட்களே கூப்பிடாதீங்க. பாஸ்டர் என்னடா இப்படி ஒரு பிரச்சனை பண்ணுறாருங்கிறீங்களா? சர்ச்சுக்குள்ளே இருக்கவங்களே கூப்பிட்டு கொண்டாடுறத விட ஆண்டவர் அறியாத கொஞ்சம் பேரை கூப்பிடுங்க. உங்கள் சொந்தக்காரவங்க இருக்காங்கல்ல, உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்கள கூப்பிடுங்க. அதெல்லாம் தின்னுட்டு போகிற கூட்டம் ஒன்றும் செய்யாது பாஸ்டர், ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்கள் அவங்களுக்கு செய்யுங்க. ஆமேன் சொல்லுவோமா? சொந்தக்காரவங்க ரட்சிக்கப்படணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அது நமக்கு பெரிய ஒரு சந்தோஷம். நம்ம உறவினர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய திட்டங்களில் ஒன்று, உங்களுக்கு பின்னாடி உங்கள் சொந்தக்காரவங்களை பார்க்குறாரு, உனக்கு பின்னாடி உன் நண்பனை பார்க்குறாரு ஆண்டவர், உனக்கு பின்னாடி உன் உடன் பிறந்த உன் மனைவி கணவன், சகோதரன்னா சகோதரன் மட்டும் இல்லை, குடும்ப உறுப்பினர்கள், ரட்சிக்கப்படாத புருஷன், ரட்சிக்கப்படாத மனைவி, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத பெற்றோர், அதை குறித்த தரிசனம் இருக்கணும். ரெண்டாவது, ரட்சிக்கப்படாத என்னுடைய நண்பர்களை குறித்த தரிசனம். மூணாவது, ரட்சிக்கப்படாத என்னுடைய சொந்த பந்தங்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அதான் சொல்றாரு, கண்களை அப்படியே எடுத்து பார்ப்பா, சுற்றிலும் பாரு, அவைகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? கொண்டு வர வேண்டும். பல திசைகள்ல இருந்து ஜனங்கள் வருவார். 4 திசைகள் இருந்து ஆண்டவர் சொன்னார், என் ஜனத்தை கிழக்கிலிருந்து வர பண்ணி மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன். வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி 4 திசையிலும் கிரியை செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அதனாலதான் 4 திசையும் சுத்தி பாருங்கிறாரு. 4 திசையும் சுத்தி பாரு. அவங்க சொந்த பந்தங்களை எல்லாம் கூட்டம். கொர்நேலியோ தன்னுடைய சொந்த பந்தங்களை அழைத்திருந்தான். 4வதாக யோவான் 8ஆம் அதிகாரம் 39-40 வசனங்கள். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அப்போ உறவுகளுக்கு அப்புறம் யாரை பார்க்கணும்? நான் குடியிருக்கிற அந்த கிராமம், நான் குடியிருக்கிற பட்டணம், நான் குடியிருக்கிற ஏரியா, நான் குடியிருக்கிற நகர், இந்த மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு கர்த்தருடைய திட்டம். இந்த செய்தி குறிப்பெடுத்துட்டு உங்களுடைய மைண்ட்ல அறிவை மட்டும் வளர்த்துட்டு போறதுக்காக அல்ல, இப்படிப்பட்ட ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்த கர்த்தர் உங்களைத்தான் பார்க்கிறார். இந்த செய்தியை குறித்து கர்த்தர் ஒரு நாள் உங்களிடத்தில் கேள்வி கேட்பார். ஆமென் சொல்லுவோமா? உனக்கு தெரியும் சத்தியத்தை என் மகன் சொன்னான், அந்த சத்தியத்தை கேட்டு நீ என்ன செயல்பட்டாய்? இன்னைக்கு பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணாருங்கிறத கேட்டுட்டு போறதுக்காக அல்ல, இன்னைக்கு பிரசங்கம் நல்லா இருந்துச்சுங்கிறதுக்காக அல்ல, இந்த பிரசங்கத்துக்கு நீ எப்படி கீழ்ப்படிந்திருக்கிறா, நீ எப்படி செயல்பட்டு இருக்கிறா, என்னுடைய ராஜ்யம் வளர்வதற்கு நீ என்ன செய்திருக்கிறா என்பதை குறித்து இந்த சத்தியத்தை வைத்து கர்த்தர் உங்களிடத்துல கேட்பான். ஊர் மக்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஊர் மக்களே திரள். அவ கூட்டு வந்தவர் யார் தெரியுமா? பெரிய பரிசுத்தவாட்டியா இல்ல, முரகட்ட வாழ்க்கை வாழ்ந்தவ. ஏற்கனவே 4 புருஷனோட வாழ்ந்துட்டு இப்ப 5வது புருஷனோட வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஊருக்கு பயந்து மத்தியானத்துல தண்ணி எடுக்க வர்றா. ஊர் ஜனங்களை பார்க்கவே அவளுக்கு பயம். ஏன்னா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, சாடை போட்டு பேசுவாங்க. ஐயா வந்துட்டா பாரு அப்படிம்பாங்க. இப்படியெல்லாம் ஊர் ஜனங்களுக்கு பயந்து மத்தியானத்துல குடத்தை எடுத்து தண்ணி எடுக்க வர்றா. ஆனா இவ பாவம் செய்யறாளே, சத்தியம் தெரியாமலா? எல்லாம் தெரிஞ்சுதான் பாவம் பண்றா. இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க, பாவம்னா என்னன்னு தெரியும், இந்த பாவத்துக்கு தண்டனை என்னன்னு தெரியும், ஆண்டவருடைய வசனம் தெரியும், அவ்வளவெல்லாம் தெரிஞ்சும் பாவம் பண்ணாங்கன்னா அறிந்து செயல்படுகிறவனுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் எவ்வளவு அடி? அநேக அடி. இப்ப கிடைக்காது, கடைசியில மொத்தமா சேர்த்து வச்சு வாங்குவார். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று உதவியே கிடைக்காது. சகாயம் என்று சடுதியில மனம் திரும்புறதுக்கு டைம் இருக்காது, ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு இப்ப டைம் இருக்காது, டக்குன்னு ஜீவன் போயிடும். யோசிச்சு பாருங்க. இவ முரகட்டவ. என்ன, ஒரு ஆளை பார்த்தமே எடை போட தெரியும். பொம்பளைங்களுக்கு அது ரொம்ப ஈஸி. ஆம்பளைங்களை ஏமாந்துருவாங்க, பொம்பளைங்க தான் கரெக்ட். அவன் நம்பாத அப்படிமா. என் ஃப்ரெண்டு நல்லவன், நீங்க நல்லவன்னு சொல்ல, அவன் மொழியே சரியில்லை அப்படிமா. இந்த பொம்பளைங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. பாருங்க அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம்ட்டு. பொம்பளைங்க ரொம்ப அப்பா அவங்க நம்பாதப்பா, போகாதப்பா அப்படிம்பாங்க. நம்ம சி எப்போ பார்த்தாலும் கருப்பு கண்ணாடி போட்டு பார்க்குறேன். ஆனால் அப்புறம் கடைசியில் பார்த்தா அப்படி தான் இருக்கும். பொம்பளைங்க சரியாக கவனிக்கக்கூடியவங்க. அது அம்மா சொல்லுது, நீர் யூதனா இருக்க,
எப்படி கண்டுபிடிச்சிருச்சு? நீர் யூதனா இருக்க. அடுத்து கொஞ்சம் அப்படி பேசிட்டே வரும்போது ஆண்டவரே சார் அப்படின்னு சொல்லுது. ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒர்ஷிப்பை பத்தி பேசுது அந்த அம்மா. யாரு? 5 புருஷனோட வாழ்றவ எதை பத்தி பேசுறா? ஒர்ஷிப்பை பத்தி பேசுறா. நாங்கள் இந்த மலையில தொழுது கொண்டு வர்றோம், நீங்க எருசலேம்ல தொழுது கொள்ளணும்னு சொல்றீங்களே, இந்த சத்தியமெல்லாம் அவளுக்கு தெரியும். யாக்கோபு முற்பிதாக்களை பத்தி தெரியும். இந்த கிணற்றை எங்களுக்கு கொடுத்த யாக்கோபை விட நீர் பெரியவரோ? அப்ப முற்பிதாக்களை பத்தி தெரியும், சத்தியம் தெரியும். இப்படி எல்லாம் பேசிட்டே இருக்கும் போது திடீர்னு சொல்ல, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். தீர்க்கதரிசியை பத்தியும் தெரியும். அப்புறம் இப்படியே பேசிட்டு வரும்போது அவர் சொல்றாரு, கடைசியில மேசியா வருவார்னு எங்களுக்கு தெரியும். இயேசு வர்றாருன்னு தெரிஞ்சும் பாவம் பண்றான். ஹலோ, கடைசி நாட்கள்ல மனசாட்சியில சூடுண்ட பொய்யர்களாய் மாறி விடுவார்கள். சத்தியம் தெரியும், ஆனா பாவத்துல வாழ்வாங்க. பாவத்துல வாழ்வாங்க. ஏன் தெரியுமா? மனசாட்சி சூடுண்டு போச்சு. இவ்வளவு சத்தியம், மேசியா வரப்போறாருன்னு தெரியும், யாக்கோபை பத்தி தெரியும், தீர்க்கதரிசிகளை பத்தி தெரியும். இதெல்லாம் செஞ்சு 5 புருஷனோட வாழ்ந்துகிட்டு இருக்கா. இப்ப ஆண்டவர் புட்டு வச்சுட்டாரு. 5 புருஷனோட வாழ்ந்தது சொன்னதே யாரு? அவ சொல்லல, ஏசு வெளியே கொண்டு வந்தாரு. நீ தனியா ஆண்டவர்கிட்ட மாட்டினா உன்னை புட்டு வச்சிருவார். அதுக்கு தான் நிறைய பேர் தனி ஜெபமே பண்றது இல்லை. ஏன் தனி ஜெபம் பண்றது இல்லை தெரியுமா? மாட்டிக்கிறோன்ட்டு. அவரு டைரக்டா கவனிப்பா, என்ன அப்பா அப்பான்னு இருக்க, இதை முதல்ல சரி பண்ணு அப்படிம்பாரு. இந்த மனசாட்சிக்கு பயந்துக்கிட்டு, குற்ற மனசாட்சிக்கு பயந்துக்கிட்டு கும்பலோட குடும்ப ஜெபத்திலே காலத்தை ஓட்டுற ஆட்கள் இருக்காங்க. குடும்ப ஜெபத்தோட 4 பேரோட சேர்ந்து தனியா மாட்டினா அவனை தொலைஞ்ச அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீ தனியா மாட்டின தொலைய மாட்டேன், நான் பிடிச்சிருவேன். நம்ம ஆண்டவர் தொலைக்கிற தெய்வம் இல்லை, பிடிக்கிற தெய்வம். தொலைஞ்சு போனதை பிடிக்கிற தெய்வம். இப்போ இஸ்ரவேல் தேசத்துல அங்க கலிலேயா இருக்கு, நடுவுல சமாரியா இருக்கு, இங்க யூதையா இருக்கு. இங்க இருக்கிற ஒரு யூதன் கலிலேயாவுக்கு போனா சமாரியா வழியா போக மாட்டான். ஏன்னா சமாரியர்கள் தீட்டுப்பட்டவர்கள். அவங்க கலப்பு திருமணம் முடிஞ்சு இந்த யூதனுடைய தனித்தன்மையை இழந்து போயிட்டாங்க. அதனால அந்த பக்கம் போறது தீட்டு. சமாரியான கண்டாலே விலைக்கு போயிடுவாங்க. ஆண்டவர் ஒரு உதாரணம் சொன்னார். ஒருத்தன் குற்றுயிரா கிடக்கிறான், கல்லர் கையில அகப்பட்டான், குற்றுயிரா கிடக்கிறான். அப்ப அந்த வழியா ஒரு ஆசாரியன் போனா அப்படியே பார்க்காம போயிட்டான். லேபியன் போனா அவனுக்கு அந்த சட்டத்திட்டங்கள் தான் முக்கியம், இறக்காமலாம் முக்கியம். அவனும் போயிட்டான். 3வது ஒருத்தன் சமாரியா வந்தான். அவன் மேல இறக்கப்பட்டு அவனுக்கு எண்ணெய் வார்த்து அவனை கொண்டு போய் ஒரு சத்திரத்தில் விட்டு கவனிச்சுக்க சொல்லிட்டு 2 காசு கொடுத்துட்டு போனா. ஆண்டவர் கேட்கிறாரு, இவர்களில் இரக்கம் செய்தவன் யான் பிறன் அப்படின்னா, சமாரியன்னு சொல்ல அவனுக்கு வாயில கூட சமாரியன்கிற பேரை சொல்ல மாட்டேங்கிறான், இரக்கம் செய்தவனே அப்படிங்கிறான். அந்த அளவுக்கு சமாரியர்கள் என்ன செஞ்சாங்க? வெறுத்தாங்க. இப்ப இயேசு பாருங்க எது வழியா வர்றாரு? இப்ப இங்க இருந்து அங்க போகணும்னா இந்த யோர்தான் நதியை அப்படி கடந்து மறுபடியும் அப்படியே போய் பிரயாணம் பண்ணி மறுபடியும் யோர்தானை கடந்து அங்க வருவாங்க. அந்த அளவுக்கு தூரம் அதிகமானாலும் பரவாயில்ல, இந்த தீட்டுள்ள மக்கள் மத்தியில போக மாட்டோன்ட்டு. ஆனா இயேசு அவர் சமாரியா வழியாக போக வேண்டியதா இருந்தபடியா, நெசசரி டு கோ, நீட் டு கோ. அப்ப அவர் இந்த வழியா போக வேண்டி இருந்துச்சுன்னா ஏன் தெரியுமா? இவளை பிடிக்கணும்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டார். ஏன் தெரியுமா அவளை பிடிக்க நினைச்சாரு? ஊரே மோசமானவன் சொல்லுது, அந்த ஊரையை இவ தான் பிடிக்க போறா. அல்லையா சொல்லுவோமா? எந்த ஊர் உன்னை மோசமா பார்க்குதோ அந்த ஊரையை திரட்டிட்டு வரக்கூடிய கிருபையை கத்த உன் கையில கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எந்த ஜனம் உன்னை மோசமா பேசிச்சோ அதே ஜனத்தை என் ஆண்டவருக்காக ஆதாயம் பண்ணும்படியாக உன்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். வேதம் சொல்லுகிறது, இயேசு மேசியான்னு தெரிஞ்ச உடனே எதை கீழே வச்சுட்டு போயிட்டாலாம்? எதுக்கு வந்தா? அவ தண்ணி எடுக்க வந்தா. இப்ப யாருடைய வேலையை விட்டுட்டா? அவளுடைய சொந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அப்படியே வச்சுட்டு இவரை பத்தி ஊருக்குள்ள போய் சொல்ல போயிட்டா. இதுதான் ரட்சிப்பின் அடையாளம். இயேசுவின் சரியா ருசிச்சா என் வேலை எனக்கு வேலை இருக்குன்னு போக மாட்டேன். உன் வேலையை நிறுத்தி விட்டாவது என் ஆண்டவருடைய வேலையை செய்வாய். அந்த வேலையை குடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ள போயிட்டு தைரியமா போறேன். எந்த ஊரு ஜனங்களை சந்திக்க வைக்கப்பட்டாலும் அந்த ஊருக்குள்ள தைரியமா போய் சொல்ல, நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் சொன்னார். என்ன சொன்னாரு? நீ 5 புருஷனோட வாழ்ற. அதான அவ சொன்னதனுடைய அர்த்தம். இவ செஞ்சது ஊருக்கே தெரியும். அதனாலதான் அவ சிம்பிளா சொல்றான், நான் 5 புருஷனோட வாழ்றேன்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு சொல்ல, நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு. அப்ப இவ என்ன செஞ்சான்னு யாருக்கு தெரியும்? ஊருக்கே தெரியும். அவ்வளவு ஊரு காரி துப்பக்கூடிய அளவுக்கு வாழ்ந்தவ இப்ப இயேசுவை சந்திச்ச உடனே எந்த ஜனங்களை சந்திக்க வைக்கப்பட்டாலோ, எந்த ஜனங்கள் மத்தியில தலை குனிஞ்சு வாழ்ந்தாலோ அந்த ஜனங்கள் மத்தியில தலை நிமிர்ந்து போறா. நான் செஞ்சதெல்லாம் ஒருத்தர் சொல்லிட்டாரு, மன்னிச்சிட்டாரியா, நான் இப்ப புது மனுஷனா மாறிட்டேன். அல்லையா சொல்லுவோமா?
ஊரே திரண்டு வருது. இவன் நம்மளை பார்த்தாலே பயப்படுவாளே, இப்ப இவ்வளவு தைரியமா வந்து பேசுறாளே, காரணம் ஊரே திரண்டு வருது. இப்ப ஊரே திரண்டு வந்து அவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிச்சிருச்சு. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த ஊராரில் வெகு ஜனங்கள் என்ன செய்தார்களா? அநேகர் அவர் மேல் விசுவாசம் வச்சுட்டு என்ன சொல்றாங்க, சமாரியார் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். தங்கணும்னு கேட்டாங்க. 2 நாள் தங்குறார். நீ வந்து ஆண்டவரே என் வீட்டில் தங்குன்னு சொன்னா போதும், பர்மனண்டா குடியிருந்துருவேன். சொந்தக்காரங்கள ஒரு நாளைக்கு வீட்டு பக்கம் வந்திருப்பாங்களேன்னு ஒரு நாள் தான் நீங்க குறிப்பிட்டு சொல்லியிருப்பீங்க, அவங்க வந்து 1 வாரம் தங்கிடுவாங்க. அதான் நம்ம சொந்தக்காரங்க. ஆனா இயேசுகிட்ட வான்னு சொன்னா நீங்க கூப்பிடுறத விட அதிகமா தங்குறவர் உங்களோட. சமாரியால போய் 2 நாள், சமாரியா வழியே ஜனங்கள் போக மாட்டாங்க, யூதர்கள். ஆனா இவர் போய் அங்க போய் என்ன செய்யறாரு? 2 நாள் தங்கின உடனே அப்பொழுது அவருடைய உபதேசத்து நிமித்தம் இன்னும் அநேகர் விசுவாசம். அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லு நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய என்ன ரட்சகர். இவங்க தரிசனம் எங்க போகுது? ஏமா, இவர் நம்ம ஊருக்கு மட்டும் சாமி கிடையாது, உலகத்துக்கே இவர் தான் சாமி. இது என்ன தரிசனம்? உலக தரிசனம். இந்த தரிசனம் முதல்ல எங்க இருந்து வரணும்? என் குடும்பத்தில் உள்ள ஜனம், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள், என் ஊர் மக்கள், இந்த உலக மக்கள். ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். கூட பிறந்தவங்களை கொண்டு வரணும். டெய்லி ரட்சிக்கப்படாத உன் குடும்ப நபருக்காய் ஜெபிக்கணும். டெய்லி ரட்சிக்கப்படாத நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. டெய்லி உங்க ஊர் மக்கள் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. டெய்லி உங்கள் உறவினர்கள் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். 3 காரியத்துக்காக கண்களை ஏறெடுக்கணும். முதலாவது, தேவன் யார் என்பதை பார்ப்பதற்காக, அவருடைய மகத்துவத்தை பார்க்கும் பொழுது பார்க்கும்படி கண்களை ஏறெடுக்கணும். அது வரைக்கும் ராஜாக்களையே பார்த்த ஏசாயா அந்த உசியா ராஜா மரித்த உடனே வானத்துக்கு நேர கண்களை ஏறெடுக்கிறான். தரிசனத்துல உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருக்கிறார். தேவன் யார் என்பதை பாருங்க, அப்பதான் உங்க விசுவாசம் வளரும். 2வதாக, உங்கள் தேவைகளுக்காக யாரை பார்க்க வேண்டும்? தேவனை நோக்கி கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உங்கள் தேவைகள் உங்களுக்கு பின்பாகவே வரும். 3வதாக, ஆண்டவருடைய ராஜ்யம் வளருவதற்காக, தொழுவத்தில் ஆடுகள் வருவதற்காக உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல இருந்து கேட்கிறாரு, எத்தனை பேர் உங்க பிரச்சனை, உங்க தேவை இதையே பார்க்கறத விட்டுட்டு எனக்காக, என்னை அறிய, என்னால் நீ ஆசீர்வதிக்கப்பட, என்னுடைய ராஜ்யம் வளர கண்களை ஏறெடுத்து பார்க்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? முழங்கால் படிக்கிடுவோம், ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரை, என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்படியாக கிருபைத்தார். இன்னும் என் பிரச்சனைகளையும் என் போராட்டங்களையும் என்னை சுற்றியே பார்த்து கொண்டு எனக்கு 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 என்று எனக்காகவே நான் வாழ்கிற வாழ்க்கையை விட்டு உமக்காக, உம்முடைய ராஜ்யத்துக்காக என் கண்களை ஏறெடுத்து பார்க்க கிருபைத்தார். அர்ப்பணிக்கிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என் கண்களை ஏறெடுத்து பார்ப்பேன். இனி எந்த மனுஷனை நம்பி இவங்களை பார்க்கலாமா அவங்கள பார்க்கலாமான்ட்டு மனுஷனுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்க மாட்டேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர், என் மூலமா என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டு வரணும். என் மூலமா என் ஃப்ரெண்ட்ஸ் ரட்சிக்கப்பட்டு இங்கே வந்து எத்தனை ஃப்ரெண்ட்ஸோட ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன், அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து கர்த்தருடைய பந்தியில் பங்கு வரணும் அப்பா. அந்த நண்பர்களை நான் கூட்டிகிட்டு வரணும். இந்த இடம் நிரம்பணும், இந்த இடம் நிரம்பணும், இந்த 2வது ஆராதனையும் நிரம்பி வழியணும். ஹல்லேலூயா. நான் கூட்டிகிட்டு வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகள் உமக்கு உண்டு. இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் கர்த்தர் தன்னுடைய இருதயத்தின் பாரத்தை பகிர்ந்து கொண்டார். இந்த வருஷம் முழுசும் உங்கள் தேவைகள் உங்களுக்கு பின்னாடி வரப்போகுது. நீங்கள் அதை தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை. எதை குறித்து நீங்க கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுடைய தேவையெல்லாம் பின்னாடி வரப்போகுது. உங்களுடைய கடமையெல்லாம் அவரை நோக்கி பார்ப்பதுதான். உங்க கையில என்ன இருக்குன்னு பார்க்காதீங்க. மோசே தன்னுடைய கையை பார்த்து இது எப்படி ஆகும்னு சொன்னான். ஆனா ஆண்டவர் சொன்ன, என் கையை பாரு, என் கை குறுகி புகழினாரு. அவருடைய கரங்களை ஏறெடுத்து பாருங்கள். இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். உங்க தேவைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நினைப்பதற்கு மேலாக, வேண்டிக் கொள்வதற்கு மேலாக கிரியை செய்கிற தேவன் ஹல்லேலூயா இருக்கிறார். அந்த தெய்வம் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். அவர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை பாருங்கள். நம்முடைய ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன், எவ்வளவு மகத்துவம் உள்ள தெய்வம். அவர் செய்யாமல் இருப்பாரா? அவர் சொல்லுகிறார், ஜானளவாக இந்த வானத்தை பிரவாகிக்க முடியுமானா, உன் தேவைகள் எதுவாக இருந்தாலும், உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை என்னால் மேற்கொள்ள முடியும். அந்த தேவைகளை சந்திக்க முடியும். ஓ ஹல்லேலூயா. கண்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே.
சுற்றிலும் கண்களை ஏறெடுங்க. இந்த தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகளை கர்த்தர் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு உண்மையான மேய்ப்பனுக்கு தொழுவத்தில் உள்ள ஆடுகளை குறித்து மட்டும் திருப்தி வராது. எத்தனை ஆத்துமாக்கள் வந்தாலும் 100, 200, 300, 500, 1000 ஆத்துமாக்களையே கர்த்தர் கொடுத்தாலும், 10,000 ஆத்துமாக்களை கொடுத்தாலும் உண்மையான மேய்ப்பனுடைய உள்ளம் இன்னும் ஆடுகள் வெளியே இருக்கிறது, இன்னும் ஆடுகள் வெளியே இருக்கிறதேங்கிற ஏக்கம் வரும். தேவ பிள்ளை, அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிறாயா? அந்த மேய்ப்பனுடைய இருதயத்தின் கதறல் உனக்கு புரிகிறதா? தன்னுடைய ஆடுகளை பார்த்து பேசுகிறார். இந்த தொழுவத்தில் இல்லாத வேற ஆடுகள் உண்டு. இந்த தொழுவத்தில் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவைகளை கொண்டு வர வேண்டும். அந்திரேயாவே, பேதுருவை அழைத்து கொண்டு வா. பிலிப்புவே, ஒரு நாத்தான்வேலை அழைத்து கொண்டு வா. கொர்நேலியுவே, உன் உறவினர்களை அழைத்து கொண்டு வா. சமாரிய ஸ்திரியே, உன் ஊரையே திரட்டி கொண்டு வா. உலக மக்கள் அனைவரும் என்னிடத்தில் வர வேண்டும். அந்த தரிசனத்தோடு வாழுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேளையில் எங்களோடு உம்முடைய உள்ளத்தை பகிர்ந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், வல்லமையுள்ளவர் என்பதை பார்க்க உதவி செய்து, எங்களுடைய தேவைகள் எல்லாம் உம்மிடத்தில் உண்டு. உம்முடைய கரங்களை நோக்கி பார்க்கும் பொழுது இந்த ஆண்டுக்குரிய அத்தனை தேவைகளையும் நீங்க ஸ்டாக் வச்சிருக்கீங்க. அது எங்களுக்கு பின்னாடி தான் இருக்கு ஆண்டவரே. நாங்க உங்களுக்கு நேர கண்களை ஏறெடுக்கும் போது அவைகள் எங்கள் கண்களிலே படும்படியாக, எங்க கையை விட்டு ஓடி போகாதபடி, எங்க ஒரு இடத்துல அவைகள் சிக்கி கொண்டிருக்கும்படியாக வைத்திருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய ராஜ்யம் வளரும்படி எங்கள் கண்களை சுற்றிலும் ஏறெடுத்து பார்த்து நம்முடைய ராஜ்யத்தை வளர்ப்பதற்கு அநேக ஆத்துமாக்களை உமக்கென்று ஆதாயம் பண்ண கர்த்தர் கிருபை தாரும். மெய்யான சத்தியத்தை அறியாமல் மத ரீதியிலே திருப்தியோடு வாழ்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நித்திய ஜீவனுக்கு இயேசு மட்டும்தான் வழி என்பதை அறிந்து, பாவ நிவாரண பலியாக மரித்த ஒரே தெய்வம் இயேசு என்பதை அறிந்து, ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய், குடும்பம் குடும்பமாய், திரள் திரளாய் ஓடி வர நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.